லேவியராகமம் அதிகாரம் 7. 2 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. குற்ற நிவாரண பலியின் பிரமாணம். 2. சமாதான பலிகளின் பிரமாணம். 1. குற்ற நிவாரண பலியின் பிரமாணம். இந்த அதிகாரத்தின் முதல் 7 வசனங்கள் குற்ற நிவாரண பலியின் பிற பிரமாணங்களை விளக்குகிறது. ஏற்கனவே லேவியராகமம் புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்தின் 14வது வசனம் முதல் 6வது அதிகாரத்தின் 7வது வசனம் வரையேயான விளக்கங்கள் குற்ற நிவாரண பலியின் பிரமாணத்தை உள்ளடக்கியுள்ளது. இந்த 7வது அதிகாரத்தின் முதல் 7 வசனங்கள் பிற வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. குற்ற நிவாரண பலி பழுதற்ற ஆட்டுக்கடாவாகவும் பலியிடுபவர் ஆசாரியராகவும் இருக்க வேண்டும். அதன் இரத்தமானது பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கப்பட வேண்டும். கொழுப்பும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகங்களும் பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே முந்தைய அதிகாரங்களில் குற்ற நிவாரண பலிக்கும் பாவ நிவாரண பலிக்குமேயான வேறுபாடுகளையும் அதன் பிரமாணங்களையும் ஏற்கனவே கற்றறிந்துள்ளோம். 2. சமாதான பலியின் பிரமாணம். லேவியராகமம் புஸ்தகத்தின் 3வது அதிகாரம் சமாதான பலி செலுத்தப்படும் விதத்தை விளக்குகிறது. எவை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அது எவ்வாறு பலி செலுத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே லேவியராகமம் புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தை தியானிக்கும் போது நாம் விளக்கியிருந்தோம். இந்த அதிகாரமானது பிற பிரமாணங்களை விளக்குகிறது. இந்த சமாதான பலி செலுத்துகிறவர் தாமே அதை கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வர வேண்டும். பின்னர் அந்த பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொள்ள வேண்டும். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும். சர்வ அங்க தகன பலியில் மாத்திரமே முழு அங்கமும் தகனிக்கப்படும். இந்த சமாதான பலியின் கொழுப்பும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகங்களும் மாத்திரமே பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படும். எனவே சமாதான பலியின் கொழுப்பானது சர்வாங்க தகன பலியின் மற்ற பிற பாகங்களோடு கூட பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படுவது வழக்கமாயிருந்தது. மேலும் இந்த சமாதான பலியின் பிற பாகங்கள் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு ஆசாரியரையும் அதை கொண்டு வந்த பலி செலுத்துபவரையும் சேரும். கொழுப்பானது தகனிக்கப்படுவதற்கு முன்னர் அசைவாட்டும்படி கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கொழுப்பு, முன்னந்தொடை, மார்க்கண்டம் ஆகிய இந்த பகுதி கர்த்தருடைய சந்நிதியின் முன் 2 வகையாக அசைவாட்டப்படுகிறது. 1. அசைவாட்டும் காணிக்கையாகவும் 2. ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் அது அசைவாட்டப்படுகிறது. அது செய்யப்படும் வெவ்வேறு வகையான அசைவுகளை குறிக்கிறது. குறிப்பாக அசைவாட்டும் காணிக்கை என்பது முன்னும் பின்னுமாக அசைப்பதை குறிக்கிறது. மேலும் ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையானது மேல் நோக்கி செலுத்துவதை விளக்குகிறது. எனவே இந்த சமாதான பலியின் மார்க்கண்டம் அசைவாட்டும் காணிக்கையாகவும் முன்னந்தொடை ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டப்படுகிறது. பின்னர் கொழுப்பானது தகனிக்கப்படுகிறது. மார்க்கண்டமும் முன்னந்தொடையும் ஆசாரியருக்கு கொடுக்கப்படுகிறது. மிச்ச பாகங்கள் அதை கொண்டு வந்த பலி செலுத்துபவருக்கு கொடுக்கப்படுகிறது. சமாதான பலியானது ஸ்தோத்திர பலியாக இருக்கிற போது அது புளிப்பில்லா அதிரசங்களாகவும் புளிப்பில்லா அடைகளாகவும் வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களாகவும் புளித்த மாவினால் செய்த அப்பங்களாகவும் இருக்க வேண்டும். இதில் புளிப்பில்லாத அப்பம் மாத்திரமே கர்த்தருடைய பலிபீடத்தில் தகனிக்கப்படும். புளித்த மாவினால் செய்த அப்பமானது பிரகாரத்தில் புசிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு செலுத்தும் பலிகளில் இந்த சமாதான பலியில் மாத்திரமே புளித்த மாவினால் செய்த அப்பம் இடம்பெறுகிறது. இந்த புளித்த மாவினால் செய்த அப்பமானது யூதர் அல்லாத பிற மதஸ்தவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவரோடு கூட சமாதானம் பெறுவதை குறிக்கிறது. இஸ்ரவேலர் மாத்திரமே பெற்றிருந்த பரலோக வாழ்வானது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலம் தகர்க்கப்பட்டு எல்லா மதஸ்தரும் எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய சந்நிதியில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கின்றனர். எனவேதான்
இந்த சமாதான பலியானது இஸ்ரவேலரையும் இஸ்ரவேலர் அல்லாதவரையும் சமாதானத்தின் வழியாக கர்த்தரோடு ஒன்றிணைக்கிறது. எனவே புளித்த மாவினால் செய்த அப்பம் இந்த சமாதான பலியில் இடம்பெறுகிறது. அது பிரகாரத்தில் ஆசாரியனால் புசிக்கப்பட்டது. சமாதான பலி புசிக்க வேண்டிய விதம். இந்த சமாதான பலியின் இரத்தமும் கொழுப்பும் கர்த்தருடையது, புசிக்கப்படக்கூடாது. இந்த சமாதான பலியானது தீட்டான எந்த வஸ்துவினாலாவது தீட்டாக்கப்பட்டதானால் அது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும். அதை புசிக்கக்கூடாது. இந்த சமாதான பலியின் இறைச்சியை சில குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரமே சாப்பிட வேண்டும். இந்த சமாதான பலி ஸ்தோத்திர பலியாக இருக்கிற போது அதன் மாம்சம் அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அது பொருத்தனையாவது அல்லது உற்சாக பலியாயாவது இருக்குமேயாயின் மறுநாளிலும் புசிக்கலாம். ஆயினும் 3ஆம் நாள் வரைக்கும் இந்த சமாதான பலியின் மாம்சம் வைக்கப்படக்கூடாது. 3வது நாளில் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும். தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசிக்கக்கூடாது. சுத்தமாயிருக்கிற எவனும் இந்த சமாதான பலியில் பங்கு பெறலாம். இவைகளே சமாதான பலியை குறித்ததான விளக்கங்கள் ஆகும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிற சமாதான பலியை குறித்ததான பிரமாணங்களுக்காக நன்றி ராஜா. அப்போ இந்த சமாதான பலியின் மூலம் சுவாமி பிற மதஸ்தர்களும் யூதர் அல்லாதோரும் உம்முடைய பந்தியில் அப்பா இணைந்து உம்முடைய சரீரத்தில் பங்கு பெற்றப்பா உம்முடைய அப்பா நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக வாழ்வுக்கு சுவாமி இப்போ தகுதிப்பட்டு இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மேலான பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. சுவாமி கற்று தந்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி. துதிகன மகிமை தேவரீர்க்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.